நமஹ. அனுதாயாதாவலக்னாம் அம்புதசோபாதநாபிரோமலதாம் மாணிக்ய கச்சித காஞ்சி மரீச்சிகா கிராந்த மாம்சல நிதம்பாம். இப்போ நம்ம காமேஸ்வரோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டோம் பிந்து சக்கரத்தில். அதுக்கப்புறம் இப்போ காமேஸ்வரியோட பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறார், அணுதாயாத வலக்னம். வலக்னம்னாலே இடுப்பு, இடைன்னு அர்த்தம். இடுப்புன்னு சொன்னால் நார்மலாக பெட்டாக்ஸை குறித்து விட்றது. இடைன்னு சொல்லும்போது அந்த இது ஸ்தானத்துக்கு கீழே ஒடிஞ்சு விடுற மாதிரி உள்ள இடை. ஸோ வலக்னான வளைந்த ஒரு இடை. அணுதாயாதான்றா அது எப்படி இருக்குன்னா, அணு கூட பிறப்போ, அணுவோட குழந்தையோ. தாயாதான சம்ஸ்கிருதத்தில் சில சமயம் குழந்தைக்கும் தாயாதா, பிள்ளை தன்னோட பிள்ளைக்கும் தாயாதி. நம்ம தாயாதின்னு பங்காளியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இங்கே அணுதாயாதான்னு சொல்லும்போது அணுவுடைய குழந்தையோ, அப்போ அதை விடையும் சின்னதாக இருக்குன்ற. அவ்வளவு சூஷ்மமாக இடை இடுப்பு இருக்கா இல்லையா, இடை இருக்கா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு இடையோடு இருக்காவ. அம்புத சோபா சனாபின்னு இது கூட பிறந்த அந்த ஒரே வயத்துலேருந்து பிறந்த அந்த சகோதரா, அதே மீனிங் தான். ஸோ ஈக்குவல் டு சகோதரன் மாதிரி. அம்புத சோபா, அம்புதன்னா இது மேகம் இல்லையா. அம்பு தண்ணியை தரிக்கக்கூடிய மேகம், அம்புதன்னா மேகம். ஸோ அதோடைய சோபைக்கு ஈக்குவலாக ரோமலதாம், அவளுடைய உடம்பில் உள்ள ரோமங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரோமலதாம்னு சொல்லும்போது இங்கே அவளுடைய முடியும் எடுத்துக்கலாம். இங்கே ரோமம் நார்மலாக கேஷான்னு சொல்லுவோம் அதுக்கு தலைமுடிக்கு. மற்ற இடங்களில் ரோமம் நல்லா கருப்பாக இருக்குது அவளுக்கு. மாணிக்ய கச்சித காஞ்சி மரீச்சிகா. காஞ்சின்னா இது ஒட்டியானம் இல்லையா, காஞ்சின்னு ஒட்டியானம். ஸோ மாணிக்ய கச்சிதான்னு இந்த அமைக்கப்பட்ட மாணிக்கங்கள்லாம் பொறிச்சிருக்கு. மாணிக்கெல்லாம் அதில் வச்சுருக்கு. கோல்டு ஆபரணத்து மேலே ரத்னமெல்லாம் இழைத்த அந்த காஞ்சி, அந்த மேகலை, அந்த ஒட்டியானம். மரீச்சிகா அப்படிப்பட்ட ஒளி, அந்த ரத்னம் எல்லாம் பதிச்சு அந்த இது மேகலை அப்படி ஜொலிக்கிறது. ஸோ அந்த ஒளினால் அது என்ன, ஆக்ராந்த மாம்சல நிதம்பாம்னா அது இடுப்பு. ஸோ பெட்டக்ஸ் அதை சுற்றி தானே இந்த மேகலையை போட்டு விட்ருப்பா. அந்த மேகலை அந்த ஒட்டியானமாகப்பட்டது அதோட பல்காக இருக்குது. மாம்சலானா மாமிசம் நிறைந்தான்னு அர்த்தம். நல்ல குண்டாகப்பட்ட அந்த பெட்டக்ஸில் அது பதிஞ்சு அமைஞ்சிருக்கு. எந்த ஒட்டியானம், இந்த மாணிக்கங்கள்லாம் பதிஞ்ச ஒட்டியானம் அவருடைய இடுப்பை சுற்றி, நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய இடுப்பை சுற்றி இருக்கிறதுன்னு வர்ணிக்கிறாருங்க. சாந்தி. கரபோரு காண்டயுகளாம் ஜங்காஜுத காம ஜைத்ரதூணீராம் பிரபத பரிபூத கூர்மா பல்லவச்சாய பதயுக மனோஜ்ஞாம். ஸோ கரபோருன்னு சொன்னாலே அது இது கரப ஊருன்னு தும்பிக்கைன்னு அர்த்தம். கரப ஊருன்னு தொடைன்னு அர்த்தம். இது கரபன்னு சொன்னாலும் இது யானை. அப்போ யானையோட இதுன்னு சொல்லும்போது தும்பிக்கைன்னு அர்த்தம் வந்துடும். ஸோ யானையோட துதிக்கை போல அவளுடைய தொடை இருக்குது. காண்ட யுகலாம், காண்டனா பார்ட்டுன்னு அர்த்தம். காண்டனா அதோட ஒரு பார்ட்டை பேத்தெடுத்து, யானையோட தும்பிக்கையோட பார்ட்டை எடுத்து தொடையாக செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி 2 தொடைகளை உடையவள். ஜங்கான முழங்கால். ஸோ தொடைக்கு கீழே இருக்கக்கூடிய முழங்கால். ஜங்காஜித காம ஜைத்திர தூணீராம், இது நம்ம சௌந்தரலகர்லேயே வருது. ஏன்னா அவளுடைய முழங்கால்களை எப்போவுமே காமன் வைக்கக்கூடிய, அம்புகளை வைக்கக்கூடிய தூணீரமோன்னு வர்ணிப்பா. அதனால தான் அந்த தூணீரத்தோட எட்ஜு அது அந்த அம்புகள் உள்ளே வச்சிருக்கு இல்லையா தூணீரத்துக்குள்ளே, அந்த அம்புகளோட எட்ஜு தான் நகங்களாக வெளிவந்திருக்கோ அப்படின்னு சௌந்தரலகரில் வர்ணிக்கிறாருங்க இது காமகோடி ஆச்சாரியார். ஸோ காமஜைத்திர தூணீராம், அப்போது காமனுடைய அம்புகள் வைக்கக்கூடிய தூணீரம் அதோட பேகு. அந்த தூணீரத்தை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஜங்கா, அவளுடைய முழங்கால்கள் அதை விட அழகாக இருக்குங்கிற. பிரபத பரிபூத கூர்மாம். பிரபதம்னா மேல் பாதம். வெறும் பாதம்னு சொன்னா அடிப்பாதத்தை நார்மலாக குறிக்கும். பிரபதன மேல் பாதம். ஸோ மேல் பாதம் கூர்மம், ஆமையை போல் இருக்குது. பாதம் ஹார்டாக, அந்த மேல் பாதமாகப்பட்டது நல்லா ஹார்டாக இருக்குது. அது கூர்மம் போன்ற வடிவோடு இருக்குது, கூர்மம் போல் இருக்குது. பரிபூத்தனது அது கூர்மம், ஆமையையே கீழாக்கக்கூடியது. அதெல்லாம் ஒன்று மேலே என்னோட காலப்பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்கான்.
பவளச்சாய பதயுக மனோஜாம். இங்கே பதயுகான்னு சொல்லும்போது அடிப்பாதம், 2 காலோட அடிப்பாதம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னான்னா நல்ல ரெட்டு கலரில் பவளச்சாயா, பவளன்னு சொன்னா பவழம் போல் ரெட் கலரில், சாயா கலர். ஸோ அந்த கலரில் ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய பாதங்கள். ராமே கிருஷ்ணா, இங்க பல்ல கரகோரு காண்ட யுகலாம் ஜங்கா ஜித காம ஜைத்ர தூணீராம் பிரபத பிரபத பரிபூத கூர்மாம் பல்லவச்சாய பரயுக மனோஜாம். कमलभव कञ्जलोचन किरीटरत्नांशुरञ्जितपदाब्जाम् उन्मस्तक अनुकम्पाम् उत्तरल अपाङ्गपोषित अनङ्गाम्. ஸோ கமலபவனே யார்? கமலத்தில் தோன்றியவர், கமலத்தில் உண்டானவர், தாமரையில் உண்டானவர் பிரம்மா. கஞ்சலோச்சனான்னு சொன்னால் விஷ்ணுவை குறிக்கிறதுங்க, அதாவது கண்கள் தாமரை போன்ற அப்படிப்பட்ட கண்களை உடைய விஷ்ணு. கிரீட ரத்னாம்சம், அவர்களுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடிய ரத்ன அம்சம், ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு, பிரம்மாவோட கிரீடத்துலேயும் இருக்குது, விஷ்ணுவோட கிரீடத்துலேயும் இருக்குது. அதில் உள்ள ரத்னங்களுடைய பார்ட்டினால, அம்சத்தினால ரஞ்சித பதாப்ஜாம், அவைகளெல்லாம் அவளாம் நமஸ்காரம் பண்ணுறான்னு அர்த்தம். அவளுடைய பாதத்தில் விழுந்து வணங்கும் போது அவளுடைய இந்த ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய இந்த ரத்தனங்கள் எல்லாம் அவளோட காலில் வந்து ரொம்ப அழகு மெருகூட்டுறதுன்னு சொல்கிறான். ரஞ்சித பதாப்ஜாம், அப்படி தாமரை பாதங்களை இந்த அவளுடைய ரத்தன கற்கள்லாம் அப்படியே மெருகூட்டின்னு இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது, ரஞ்சனம் பண்ணுறது, அழகாக்குறதுன்னு சொல்கிறேன். உன்மஸ்தக அனுகம்பா, உன்மஸ்தகன்னு தலைக்கு மேலேன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் ரொம்ப எல்லாத்துக்கும் மேலே அவளுடைய இரக்கம் இருக்கேன். இந்த ஆபரணங்கள் அவருடைய அழகை எல்லாத்தையும் விட எல்லாத்துக்கும் மகுடஞ்சூடினா மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய தயை, இரக்க குணமாக்கப்பட்டது அப்படி இருக்குது. உன்மஸ்தக அனுகம்பாம். உத்தரள அபாங்க, உத்தரளன்னு சொன்னாலே தரளமாக அப்படியே சுழன்று தேவி எல்லா இடம் பார்த்துட்டே இருப்பாள். ஏன்னா அவளோட கருணை பார்வை எல்லா இடம் படனம்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவளோட கண்கள் அப்படி சுழண்டுட்டே இருக்கும். ஸோ அப்படி தரளமாக சுழலக்கூடிய அபாங்க கடைக்கண் பார்வை போஷித அனங்காம், அந்த கடைக்கண் பார்வையினாலேயே அனங்கன் என்று சொல்லக்கூடிய காமன் மன்மதவன், அங்கம் இல்லாதவன். ஸோ அந்த காமனை போஷிக்கிறாள். ஸோ சிங்கார ரச சாஸ்திரத்துக்கு அவளே வடிவு, அவளே காமேஸ்வரி, அவளுடைய வெளிப்பட்ட சிங்காரம் மன்மதன். ஸோ தன்னுடைய கடைக்கண் பார்வையால் அந்த காமனை போஷிக்கிறாள். கமலபவ கஞ்சலோச்சன கிரீட ரத்னாம்சு ரஞ்சித பதாப்ஜாம் உன்மஸ்தக அனுகம்பாம் உத்தரல அபாங்க போஷித அனங்காம். आदिमरस अवलम्बाम् अनिदं प्रथमवुक्तिवल्लरी कलिकाम् आब्रह्मकीटजननीम् अन्तः कलयामि सुन्दरीम् अनिशम्. ஓகே, பிரதமோக்தின்னு உங்களுக்கு போட்டிருக்கு. எனக்கு பிரதம உக்திக்கான்னு ஒரு சேர்த்துருக்கான். ரெண்டும் இன்னொன்று பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரே அர்த்தம் தான். ஸோ ஆதிம ரச அவலம்பாம், ஆதிம ரசம்னா ஃபஸ்ட்டு ரசம் வந்து சிங்கார ரசத்தை தான் சொல்கிறான். மேலாக இருக்கக்கூடிய ஒரு ரசங்கிறது சிங்கார ரசம். ஸோ ஆதிம ரச அவலம்பாம், அவள் காமேஸ்வரி. ஸோ சிங்கார ரசத்துக்கே பெயர் போனவள், அதையே கொழுகொம்பாக பிடிச்சி கொண்டிருக்கான்னு அர்த்தம். அவகிட்ட தான் அந்த ரசமே வருது. அனிதம் பிரதம உக்தி, இது சேர்த்து ஒரே அர்த்தம், வேதம்னு அர்த்தம். அனிதம் பிரதம உக்தினா யாருமே பேசாத முதல் வார்த்தைகள், முதல்ல வேதம் தானே பேசித்து. ஸோ வேதம் தானே முதல்ல வெளிப்பட்டது, அதனால அன்இதம் பிரதம உக்தின்னு பேர் அதுக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வார்த்தை யாருமே பேசலை, பிரதம உக்தி அந்த வார்த்தைகள் வரலை அப்படிங்கிற அர்த்தத்தினால அனிதம் பிரதம உக்தின்னு அப்படி சேர்த்து அர்த்தம் வேதம்னு அர்த்தம். ஸோ வல்லரி கலிகாம், அந்த வேத கொடியில், வல்லரின கொடி, அந்த வேத கொடியில் வந்து அம்பாள் அந்த மொட்டு. ஸோ வேதம் வந்து அவள்கிட்டருந்து தான் வருது. ஸோ அந்த கொடி, அந்த வேத கொடியிலுடைய மொட்டு மாதிரி அம்பாள் அழகாக இருக்காங்க. வேத கொடியால் பாராட்டப்படக்கூடியவள், வேத கொடி தான் முதல்ல அவளை வர்ணிக்கிறது. ஸோ அப்படி அந்த வேத கொடியிலோட மொட்டு போன்றவள் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆபிரம்ம கீட்ட ஜனனி, பிரம்மாலேருந்து ஒரு கீட்ட, ஒரு புழு வரைக்கும் ஜனிக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய அம்மா, எல்லாருக்கும் ஜெகன் மாதா அவள். ஸோ ஜனனி சுந்தரி, அழகாக இருக்கக்கூடிய இல்லையா சுந்தரி அவள். அனிஷம் அந்தக கலையாமி, எப்போதும் மனசில் நான் தியானித்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறார் துர்வாசரிங்க.
तूक्षितौ पटीयान् वस्तु स्तोतुं शिव अङ्गवास्तव्यम् अस्तु चिरन्तनसुकृतैः प्रस्तुत काम्याय तन्मम पुरस्तात्. ஸோ சிவ அங்க வாஸ்தவ்யம், சிவனுடைய மடியில், அங்க மடி. ஸோ சிவனுடைய மடியில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய, எப்போவுமே அம்பாளை பகவான் தன்னோட மடியிலே வச்சுட்டுருப்பேன். ஸோ அம்பாள் வந்து சிவனோட மடியில் இருக்கா. அப்படி அங்கே வசிக்கக்கூடிய அந்த அம்பாளை வஸ்து ஸ்தோத்திரம், வஸ்துன்ற இது ஒன்று தான் வஸ்து. வஸ்துன்னு வேறு எதுவுமே உலகத்தில் பொருளாக எடுக்க முடியாது, இவள் தான் வஸ்து. ஸோ அந்த வஸ்துவை ஸ்தோத்தும் ககட்சிதௌ பட்டியான், அவளை ஸ்துதிக்கிறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் உண்டு உலகத்தில்? சொச்சிதௌ பூமியில், பட்டியான்னு சொன்னான்னா திறமை உடையவர்கள். ஸோ யாராலையும் அவளை ஸ்துதிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த பரம வஸ்துவான அந்த அம்பாளை யார் தான் ஸ்துதிக்க முடியும்? சிரந்தன சுக்ருத்தைஹி, எப்போ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், ரொம்ப லாங்காக சுக்ருத்தம் பண்ணியிருக்கணும்னா புண்ணியம், ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறவர்களால் காமியாய பிரஸ்துத, அதாவது தன்னுடைய விருப்பம் நிறைவேறணும். காமியாய தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பிராஸ்துத நன்றாக ஸ்துதிக்கப்பட்ட. ஸோ அவள் விருப்பம் வேணும்னா எல்லோரும் தேவியை பிடிச்சுடுவா, தேவியை ஸ்துதி பண்ணுவாள், எல்லாம் அவளுடைய விருப்பங்களுக்காக வேண்டி இப்படி ஸ்துதி பண்ணிகிட்டே இருப்பாள். அப்படி அது கூட சுக்கிருதம் பண்ணியிருந்தால்தான் அம்பாளை புண்ணியம் ஸ்தோத்திரமாவது பண்ண முடியும். ஸோ அப்படி புண்ணியம் பண்ணினவர்களால் தங்களுடைய விருப்பத்திற்காக நன்றாக ஸ்துதிக்கப்பட்ட அந்த வஸ்து என்று சொல்லக்கூடிய தத்து, அந்த தத்தாகப்பட்ட அந்த அம்பாள் மம புரஸ்தாத் அஸ்து, என் முன்னாடி நிற்கட்டும், என் முன்னாடி எழுந்தருளட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாருங்க துர்வாசன். वस्तु स्तोतुं शिव अङ्गवास्तव्यम् अस्तु चिरन्तन सुकृतैः प्रस्तुत काम्याय तन्मम पुरस्तात्. प्रभु संहित उक्तिगम्ये परमशिव उत्सङ्गतुङ्ग पर्यङ्कं तेजः किञ्चन दिव्यं पुरतः मे भवतु पुण्ड्रकोदण्डम्. கம்யம்னு படிங்க, கம்யே வரல, கம்யம் தான் வருதாங்க, சரியா வரும். ஓகே ஓகே. இங்கே பிரபு சம்ஹிதைனாலும் அது வேதம்னு அர்த்தம். ஏன்னா சம்ஹிதைகள்ங்கிறதால வேதத்துடைய சின்ன சின்னது எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கெல்லாம் சம்ஹிதான்னு பேர். ஸோ வேத சம்ஹிதைக்கு பிரபு சம்ஹிதைன்னு பண்ணியது ஆர்டர் தானே பண்ணும். தர்மம் சர சத்தியம் வத அப்படின்னு ஆர்டர் போட்டுருக்கா. அதான் பிரபுங்கிறவர் எப்போவுமே ஆர்டர் போட்டுருப்பார், எஜமானவர். அதனால வேதத்துக்கு பிரபு சம்ஹிதான்னு பேர். நிறைய சம்ஹிதை இருக்குது, சுக்ருத் சம்ஹிதைன்னு இருக்குது. சுக்ருத் மாதிரி பேசக்கூடியது, அதெல்லாம் இந்த புராணங்கள்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசும். அப்புறம் காந்தா சம்ஹிதைங்கிறது ஒரு அஃபெக்ஷனாக காவியங்கள் எல்லாம் அப்படி எழுதுவோம். காளிதாசர் எழுதுறலாம் காந்தா சம்ஹிதை கீழே வந்துடுவாங்க. அது மாதிரி இது கீதையே, பகவத்கீதையே அத்வைத சம்ஹிதைன்னே சொல்லுவாள். ஸோ இது வேறு இது தவிர இந்த அஷ்டபக்திர கீதை அதெல்லாம் வந்து அது ஒரு சம்ஹிதை கீழே வருது. அஷ்டபக்திர சம்ஹிதைனே பேர். அது பேசுகிறதே அஷ்டபக்திர சம்ஹிதை அப்படின்னே சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான சம்ஹிதைகள் இருக்குது. இதில் பிரபு சம்ஹிதைனா வேதம். ஸோ அதனால் நம்மளால் அடைய முடியும். பிரபு சம்ஹிதைங்கிறது மட்டும் இல்லை, வேதங்கிறது மட்டும் இல்லைன்னா தேவியை பற்றி யார் சொல்லுவா, யாரால் தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அந்த வேதங்களால் அறியப்படக்கூடியவள் பிரபு சக்தி சம்ஹிதா உக்திஸ் கம்யம். அதனால் நாம் அடைகிறோம் தேவியை. பரமசிவ உத்சங்க, பரமசிவனுடைய அந்த மடியில் உட்காண்டிருக்கக்கூடிய துங்க பர்யங்கம், அதாவது சதாசிவன் தானே இப்போ கட்டில்னு பார்த்தோம். சதாசிவனை கட்டிலாக வச்சுட்டு தானே அவள் படுத்துட்டுருக்கான். ஸோ அது உயர்ந்த அந்த பர்யங்கம்னு இது அந்த கட்டில், அதை கொண்டிருக்கக்கூடியவள். தேஜ கிஞ்சன திவ்யம், திவ்யம் தேஜக, உயர்ந்த ஒரு தேஜஸ் ஒளி அந்த அம்பாள். ஸோ கிஞ்சனை இதுன்னு வர்ணிக்க முடியாது. கிஞ்சனை எது வர்ணிக்கவே முடியாத உயர்ந்த தேஜஸ். புறத்தக மே பவத்து புண்ட்ரகோதண்டம். புண்ட்ரகோதண்டம் சொன்னால், புன்றன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லிருக்கோம், வில்லுக்கு தான் புன்றன்னு பேர். இங்கே வந்து கரும்புலேயே புன்றன்னு கரும்பு, ஆக்சுவலாக சிவப்பு கரும்பு. ஸோ சிவப்பு கரும்புன்னு ஒரு கரும்பு இருக்குது, ஒரு டைப்பு. ஸோ அந்த கரும்பையே தன்னுடைய கோதண்டமாக வில்லாக கொண்ட அந்த தேவி புறத்தக மே பவத்து, என் முன்னாடி வரட்டும் சொல்கிறேன். प्रभु संहिता उक्तिगम्यं परमशिव उत्सङ्गतुङ्ग पर्यङ्कं तेजः किञ्चन दिव्यं पुरतः मे भवतु पुण्ड्रकोदण्डम्.
मधुरिमभरितशरासं मकरन्दस्पन्दि मार्गण उदारं कैरविनीविटचूडं कैवल्याय अस्तु किञ्चन महो नः. ஸோ மதுரிம பரிதா, மதுரிமன்னு இது ரொம்ப இனிப்பு இல்லையா, கரும்பே இனிப்பு. ஸோ பரித ஷராசம், ஷரம் வைக்கக்கூடிய இருப்பிடம். ஸோ ஷரத்தை எங்கே வைப்போம், வில்லு. ஸோ அதனால கரும்பு, இனிப்பான கரும்பையே, நிறைந்த கரும்பு, இனிப்பு நிறைந்த கரும்பையே வில்லாக உடையவள். மகரந்த ஸ்பந்தி, மகரந்தம்னு சொன்னான்னு இந்த மகரந்தத்தை உடைய மலர்னு எடுத்துக்கணும், பூ. ஸோ மகரந்தத்தை உடைய மலர் ஸ்பந்தி, அதை போட்டி போடுறது. ஸ்பந்தின்னு இந்த மலர்களோடு போட்டி போடக்கூடிய மார்கணம், மார்கணம்னா அம்புன்னு அர்த்தம். ஷரம், மார்கண, இல்லை விஷிகா, நிறைய வார்த்தைகள் இருக்குது. அந்த அம்பு. ஸோ உதாரம், நிறைய அம்புகள். ஸோ நிறைய அம்புகள். அது என்ன பண்ணுறது, பூவோடு போட்டி போடுறதுன்னு, இது பூவே அம்பு தானே, எல்லா பூக்களுமே அம்பாக தான் வச்சுக்கோ. அது உயர்ந்த பூக்கள். அந்த பூக்களை அதனால் அந்த மகரந்தத்தை உடைய சாதாரண பூக்களோடு போட்டி போடக்கூடிய அம்புகள். கைரவணி விட்டச்சூடம், விட்டான்னு தமிழ் அது விடலைன்னு சொல்கிறோம் இல்லையா, சும்மா எல்லோரும் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் விடலை பசங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விட்டாங்கிறது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படியே தான் வருது. கைரவணி விட்டான்னா இந்த இடத்துல கம்பெனின்னு எடுத்துக்கணும். ஒரு கம்பெனியை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த விடலைகள் மாதிரி கைரவணியை அவர் தேடிட்டு இருக்கான்னு யார், சந்திரன். ஸோ கைரவணின்னு சொன்னால் குமுத மலர். ஸோ அந்த குமுத மலர் ராத்திரி வருது, அதை மலர வைக்கக்கூடியவன், அதோட கம்பெனியை தேடக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சந்திரன்னு அர்த்தம். ஸோ விட்டச்சூடம், தலைமையில் அம்பாள் என்ன பண்ணிருக்கா, சந்திரனை வச்சுட்டுருக்கான் இல்லையா. ஸோ கைரவணி விட்டச்சூடம்னா சந்திரனை தலையில் உடையவள். கிஞ்சன மகோனக, இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத ஒரு ஒளி. மகசு போனோட தேஜஸ்னார், இங்கே மகசுன்றார். ஸோ அப்படிப்பட்ட அந்த மகஸ், அந்த ஒளியாகப்பட்டது. கைவல்யாய அஸ்து, நமக்கெல்லாம் கைவல்யத்தை கொடுக்கட்டும். கைவல்யங்கிறது மோட்சம்னு சொல்லலாம், இல்லை ஜீவன் முக்தின்னு எடுத்தினா ஜீவன் முக்தியை கொடுக்கட்டும். கைவல்யம் சில இடத்துல மோட்சங்கிற அர்த்தம் வந்துடும், நமக்கு மோட்சத்தை தரட்டும். राधे कृष्ण मैम. अक्षुद्रम् इक्षुचापं परोक्षम् अवलग्नसीमनि त्रयक्षं क्षपयतु मे क्षेमतरम् उक्षरत प्रेम पक्ष्मलं तेजः. அச்சுத்ரம், சுத்ரம்னாலே கீழானதுன்னு அர்த்தம். சுத்ரம்னா கேவலமானது, மோசமானதுன்னு அர்த்தம். அச்சுத்ரம்னா இது ஒரு விதமான குறையும் கிடையாது, அல்பத்தனமே கிடையாது. ஸோ மிக உயர்ந்தன்னு அர்த்தம். இட்டு சாபம், அப்படிப்பட்ட உயர்ந்த கரும்பு வில்லை வச்சுட்டுருக்கா. பரோட்சம்னு இது அவளை பார்க்க முடியாது. பரோட்சம் கூட பராட்சம். ஸோ கண்களுக்கு பியாண்ட் ஐஸு, அவளை யாருமே பார்க்க முடியாது, பரோட்சமாக இருக்கக்கூடியவள். அவலக்ன சீமனி பரோட்சம்னு எடுத்துக்கணுங்க. அவலக்ன சீமனின்னு சொன்னான்னு இது வளைந்த இடுப்பு. ஸோ வலக்னம்னாலே இடுப்புன்னு பார்த்தோம் இல்லையா, இடை. ஸோ அவலக்ன சீமனின்னு இந்த இடை பிரதேசத்தை பார்த்தோம்னா அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காமேஸ்வரின்ற. அவலக்ன சீமனி பரோட்சம், அது கண்ணுக்கே தெரியலையே அப்படிங்கிற. திரயக்ஷம், 3 கண்களை உடையவள். ஸோ தலையில் சந்திரனை வச்சுருக்கா பார்த்தோம், இப்போ கண்கள் 3ன்றாருங்க. அப்புறம் மேட்ச், அது லாஸ்ட் வரலாம். உச்சரத பிரேம, உச்சான்னு சொன்னால் காளை இல்லையா, நம்ம நாராயணத்தில் உச்சாங்கிறது காளை. இங்கே உச்சரதன்றது காளை தான் வாகனம், யாருக்கு, சிவனுக்கு. ஸோ காளையே வாகனமாக கொண்ட சிவன், அவருடைய பிரேம, அவருடைய அன்புக்கு பாத்திரமானவள் காமேஸ்வரி. பக்ஷ்மலம் தேஜக, அவருடைய கண்ணுக்கு இமை போல இருக்கக்கூடிய ஒளியுடைய அந்த அம்பாள். சேமதரம் சபயத்துன்னு சொன்னா இங்கே வீசுறதுன்னு அர்த்தம். சபயத்துன்னு க்ஷேம இதரம் சபயத்து அப்படி படிக்கிறாங்க. என்னுடைய க்ஷேமங்கள் அல்லாதவற்றை, க்ஷேமம்னா நல்லது, இதரம்னா நல்லது அல்லாதவை. ஸோ நல்லது அல்லாதவற்றை சபயத்து வீசி எரியட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சிவனுடைய பிரேமம், அவருடைய கண்ணே போன்ற கண்ணின் இமையாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய தேஜஸ் என்னுடைய நல்லது அல்லாதவற்றை வீசி எரியட்டும் சொல்கிறார். राधे कृष्णा मैम. अक्षुद्रम् यक्षुचापम् परोक्षम् अवलग्नसीम्नि त्रयक्षम् चपयतु मे क्षेमयितरम् उक्षरत प्रेम पक्ष्मलं तेजः.
ராதே கிருஷ்ணா. இப்ப பிருங்கருச்சி சங்கரகர அபாங்கம் ஸ்ருங்கார துங்கம் அருண அங்கம் மங்களம் அபங்குரம் மே கடயது கங்காதர அங்க சங்கி மஹஹ. ஸோ பிருங்க ருச்சி, பிருங்கன வண்டு இல்லையா, பிருங்கம். ஸோ வண்டுடைய கலர், ருச்சினா கலர் நட்டம். பிருங்க ருச்சி சங்கரம், சங்கரம்னா போர்னு படுத்திருக்கோம் நம்ம, சங்கரம். ஸோ வண்டுகளுடைய கலரோட போர் பண்ணுறது எது, சங்கரகரை டூயிங், போர் பண்ணக்கூடிய அபாங்கம். தேவியோட கடைக்கண் பார்வை கருன்னு இருக்குது. அது வந்து வண்டோட போராடுற மாதிரி அப்படி ஒரு பிளாக்காக இருக்குது. ஸ்ருங்கார துங்கம், பயங்கரமான ஸ்ருங்கார ரசம். தேவியே காமேஸ்வரி இல்லையா. ஸோ ஸ்ருங்காரத்தோடு, அழகோடு கூடிய உயர்ந்த ஸ்ருங்காரத்தோட அருண அங்கம், ரெட் கலரில். காமேஸ்வரனும் நல்ல ரெட்டாக இருக்கார், இவளும் நல்ல ரெட் கலரில் இருக்கா, பளபளன்னு இருக்கா. ஸோ அப்படிப்பட்ட அங்கங்களோடு கூடியவளாக கங்காதர அங்கசங்கி மகக. கங்காதரன், கங்கையை தலையில் தரித்து கொண்டிருக்கக்கூடிய சிவன், சிவனுடைய அங்கத்தில், அவருடைய மடியில் தானே உட்காண்டிருக்கா, அங்கத்தோடு சங்கமித்து இருக்கக்கூடிய அந்த மகஸ், அந்த தேஜஸ், ஒளி, அது மே அபங்குரம் மங்களம் கட்டயத்து. எனக்கு அபங்குரம்னு இது கட்டே ஆகப்படாது, பங்கமே ஆகப்படாது. அப்படி கட்டே ஆகாமல் தொடர்ந்து மங்களத்தை கட்டயது சேர்த்து வைக்கட்டும். கட்டனான சேர்க்கறது. ஸோ இடைவிடாத மங்களத்தை எனக்கு தரட்டும்னு சொல்கிறாருக்க. सर्वं जगदमार्पणमस्तु. वर्म रुचि निर्मतन देहं श्रितवर्म मर्म शम्भोः किञ्चन नर्म मम शर्म निर्मातु. இப்போ தேவியை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, காமேஸ்வரியோட வர்ணனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ காமேஸ்வரியோடு இப்போ வந்து பிரபதம் சொல்கிறது மேல் பாதம், அடிப்பாதம் இருக்குது, மேல் பாதம் இருக்கா. ஸோ நார்மலாக பாதத்தோட அடியை பாதம் சொல்லுவோம், இது பிரபதம்னு சொல்லுவோம், மேல் பாதம். ஸோ ஜித கூர்மம் வருங்க. ஓகே, கூர்மத்தை ஜெயிச்சது. கூர்மம்னா ஆமையோட இது எப்படி இருக்கும், மேல் பாதம் வந்து வளைஞ்சு அப்படி அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹார்டாக இருக்கும் அதோட ஸ்கின்னு. ஸோ அது மாதிரி மேல் பாதம் வந்து கூர்மத்தை, ஆமையை ஜெயிக்கிற கால்கள். அப்புறம் ஊர்மிள கருணம். ஊர்மிள கருணம்னா கருணை வந்து அலையலையாக, அந்த பாதத்துலேருந்தே கருணை அலையலையாக வருது. ஏன்னா எப்போவுமே பாதத்தை தான் நம்ம ஸ்ரத்தையாக தொழுவோம். ஸோ அந்த மாதிரி கருணையை அலையலையாக கொடுக்கக்கூடியது. பர்ம ருச்சி, பர்மன கோல்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குப்பா. இது ஒரு புது வார்த்தையாக இருக்குது, கோல்டுன்னு அர்த்தம். ஸோ பர்ம ருச்சி நிர்மதன தேகம், ருச்சின கலர். ஸோ அது கோல்டோட கலரை நிர்மதனன்னு மதனம் பண்ணக்கூடிய, அதை விட அழகான தேகம். தேவியோடு நல்ல விளையிற கோல்டு கலரில் இருக்கா, பொன் கலரில் இருக்கா தேவி. ஸோ மர்ம சம்போஹோ ஸ்ருத வர்ம. சம்போஹோ மர்மம்னு இந்த ஹிருதயத்தை தான் மர்மம் சொல்லுவோம், மர்மஸ்தானம் ஹிருதயம்னு சொல்ல மாட்டோமா. ஸோ சம்போஹோ மர்ம, சம்பு சிவனுடைய அந்த ஹிருதயத்திற்கு ஸ்ருத வர்மன கவச்சம் இல்லையா, நாராயண வர்மன்னு சொல்லுவோம். நாராயண கவச்சத்துக்கு நாராயண வர்மன்னு சொல்ல மாட்டோமா. ஸோ அதனால ஸ்ருத வர்மன்னு அவருடைய ஹிருதயத்திற்கு கவச்சமாக இந்த தேவி காமாட்சி இருக்கிறாள். ஸோ லெஃப்ட் சைடில் தானே இருக்கா, ஹிருதயம் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ தேவி பகவானுடைய இடது மடியில் உட்காண்டிருக்கா. ஸோ அவருடைய ஹிருதயத்தை அவள் பாதுகாக்கிற மாதிரி அப்படி லெஃப்ட் சைடில் உட்காண்டிருக்கா. அதனால கவச்சமாக இருக்கிறாள். கிஞ்சன நர்மன்னு சொன்னான்னா இனிமைன்னு அர்த்தம். ஸோ கிஞ்சன நர்ம, அப்படி இனிமையாக இருக்கக்கூடிய கிஞ்சன வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவி மம சர்ம நிர்மாத்து, எனக்கு சர்மன சேமம், எனக்கு சேமத்தை கொடுக்கட்டும். இப்போ ரெண்டாவது லைன் ஃபுல்லாக இருமாங்கிறது ஜாஸ்தியாக வருது இல்லையா, வர்ம மர்ம நர்ம ஷர்மன்னு வருது, நிர்மாத்து அதில் இது. ஸோ முதல் லைன் ஒரு மாதிரி போகிறது, ரெண்டாவது லைன் ஒரு மாதிரி போகிறது. ஸோ என்னுடைய சேமத்தை கொடுக்கட்டுங்கிறானுங்க துர்வாசன். படிக்கட்டுமா? பிரபதாஜித கூர்மம் ஊர்ஜித கருணம் பர்மருச்சி நிர்மதன தேகம் ஸ்ருதவர்ம மர்ம சம்போ கிஞ்சன நர்ம மம சர்வ நிர்மாது.
कालकुरल आली कालिमकन्दल विजित अलिविद्रुतमणिवाली मिलतु कृति पुलिन जगनं बहुलित तलकरलगे केलि किमपि महः காலக்குரள ஆளி. ஆளின வரிசை இல்லையா? தீபாவளின்னா தீபம்க்கு ஆளி, தீபங்களுடைய வரிசைன்னு சொல்கிறோம். அப்போது காலக்குரள, குரளன்னு சொன்னோன்னே ஹேர்னு அர்த்தம். கேஷம், குரள இதெல்லாம் வந்து ஹேர், முடி. ஸோ கால பிளாக், நல்ல கருப்பான முடி, அதோட முடி வரிசை அப்படி இருக்குது தேவியோட முடி வரிசை. காலிம கந்தலம், கந்தலம்னாலே எமிட்டிங், பெருக்கெடுத்து வரக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடியன்னு அர்த்தம். காலிமன்னா நல்ல டார்க்னஸை எமிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அந்த கருப்பு முடியாகப்பட்டதுலேருந்து கருமை அப்படி வெளிப்பட்டு இருக்குது. விஜித அலி, அலினா தேன்வண்டுன்னு அர்த்தம். அலி பிரிங்கான்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? பிரிங்காங்கிறது வந்து ஒரு குயின் பீங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஒரு பெரிய வண்டு அது பிரிங்கா. அலிங்கிறது குட்டி குட்டி தேன் வண்டுகள். ஸோ விஜித அலி, அந்த தேன் வண்டு ரொம்ப டார்க் கலராக கருகருன்னு இருக்கும். அதை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது தேவியோட கருப்பு முடி. வித்ருத மணிமாலி, அந்த கேஷத்தில் என்ன போட்டுருக்கான்னா மணிகளால் சூட்டப்பட்ட ஒரு மாலையை தலையில் சூடின்னு இருக்கான். தேவி வந்து சின்ன பவழ மாலையெல்லாம் வச்சு கூட இப்போ கூட ஹேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னெல்லாமோ வச்சு அலங்கரிக்கிறார் தலையை. ஸோ அந்த மாதிரி மணிமாலையை அணிந்து கொண்டிருக்கிறாள் இந்த முடியல. ஹிருதி லாஸ்ட் வருது. புலின ஜகன, புலினம்னா மணல் குன்றுன்னு அர்த்தம். ஜகனம்னா இடுப்பு. ஸோ மணல் குன்று போன்ற இடுப்புன்னு அது நல்ல பெரிய இடுப்பு, பெட்டக்ஸ் வந்து நல்ல பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். புலினம் மணல் குன்றுகளை போன்று இருக்கக்கூடிய அவளுடைய இடுப்பு. பகுளித்தன்னா நிறைய. கலகரளன்னு சொன்னா, கலன்னா கழுத்து, கரளம்னா விஷம். ஸோ யார்? சிவன். ஸோ கலகரளான்னு சொன்னான்னா அந்த சிவனிடம், கழுத்தில் விஷத்தை உடைய சிவனிடம் பகுளித்த கேலி, நல்லா விளையாடின்னு இருக்கான். தேவிக்கு சிவன்ட்ட ஒரே விளையாட்டு. ஸோ விளையாட்டாக கிமப்பி மகக, அதான் வர்ணனைக்கு அப்பாற்பட்டதான் கிஞ்சன கிமப்பின்னு சொல்ல வர்ணிக்க முடியாது. ஏதோ ஒன்றுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஒளி, அப்பேற்பட்ட தேவியுடைய அந்த ஒளி, சிவனிடம் நிறைய விளையாடக்கூடிய அந்த ஒளி ஹிருதி மிலது, என்னுடைய ஹிருதயத்தில் வந்து இருக்கட்டும், வந்து சேரட்டும். ஸோ நான் வந்து பகவான் தேவியை தியானிக்கணும் வேண்டாருங்க துர்வாசன். मिलतु कृति पुलिन जगनं बहुलित करल केलि किमपि महः कुङ्कुमतिलकितपाला कुरुविन्दच्छाय पाटलदुकूला करुणापयोधिवेला काचन चित्ते चकास्तु मे लीला. பாலான்னா இது நெற்றி. ஸோ முடிய சொன்னார். இப்போ நெற்றிக்கு வந்தார். குங்கும திலகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தேவியுடைய நெற்றி. குருவிந்தச்சாய பாட்டல துக்கூலான்னு சொன்னான்னு, துக்கூலம்னா பட்டு, அந்த பட்டாடை வந்து குருவிந்தன்னு இந்த மஞ்சாடின்னு சொல்ல மாட்டோமா, அது மாதிரி இந்த ரெட் கலர், அதோடைய அந்த ரெட் ஷேட் இருக்குது. பாட்டலாங்கிறது ரோஸு. ஸோ ரெட் அண்ட் ரோஸ் கலந்த மாதிரி ஒரு பட்டு கட்டின்னு இருக்கா தேவி. கருணா பயோதி வேளான கரை. ஸோ கருணாபயோதி, கருணை என்கிற கடலுடைய எல்லையே அவள் தான். ஸோ இவளுக்கு மேலே கருணை கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ கருணை என்ற கடலின் எல்லை நிலமாக விளங்கக்கூடியவள். ஸோ லீலா காச்சன, இப்படிப்பட்ட அவதாரமாக லீலையாக இருக்கக்கூடிய அந்த தேவி, காச்சன வர்ணிக்க முடியாத அந்த தேவி, மே சித்தே சகாஸ்து, என்னுடைய சித்தத்தில், என்னுடைய மனதில் வந்து இருக்கட்டும். சகாஸ்துன்னா பிரகாசிக்கட்டம்னு அர்த்தம். காஷம்னா ஒளி, சகாஷம்னா ஒளி, ஒளியை கொடுத்து கொண்டிருக்கட்டும். ஹிருதயத்தில் வந்து தேவியோட ஒளி பரவட்டம்ன்றார். पुष्पन्दय रुचिवेण्यः पुलिन आभोगत्रपाकरश्रोण्यः जीयासुः इक्षुपाण्यः
काश्चन कामारिकेलि साक्षिण्यः புஷ்பம் தயா தயா தயன்னு உறிஞ்சறதுன்னு அர்த்தம். நாலாவது தான் தயா தயதி உரியறது. ஸோ இந்த தயாங்கிற வார்த்தை நம்ம சூரிய சதகத்தில் பார்த்துருக்கோம். பகவான் சூரியன் என்ன பண்ணுறாரு, வெயில் காலத்தில் அப்படியே பூமியில் உள்ள தண்ணி அப்படியே உறிஞ்சு எடுத்துப்படுறாரு. அதுக்கப்புறம் மழையாக அதை திருப்பியும் வாந்தி வர மாதிரி இருக்குது, அவ்வளோ தண்ணி குடிச்சு. அதனால மழை வந்த உடனே அப்படியே தண்ணியை குடித்த தண்ணியை கொட்டுறார் அப்படின்னு அழகாக வர்ணிச்சிருந்தார் அந்த கவி. ஸோ இங்கே புஷ்பந்தையன்னா புஷ்பத்தை உரியக்கூடிய, புஷ்பத்துலேருந்து மகரந்தத்தை தேனை உரியக்கூடியது என்னது, வண்டுன்னு அர்த்தம். ஸோ புஷ்பந்தயன்னா வண்டு. ருச்சி வேணியக, வேணினாலும் முடிதான். ஸோ தேவியுடைய முடி எப்படி இருக்குன்னா அந்த வண்டோடு கலரில் இருக்குது, பிளாக் கலராக இருக்குது. புஷ்பந்தய ருச்சி வேணியக, அப்பேற்பட்ட முடியோட கலர். புலினாபோகத்திரபாகர ஷோண்யக, ஷோனினாலும் இடுப்பு. ஸோ நிதம்பம்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம், அதுவும் இடுப்புன்னு பார்த்துருக்கோம். ஷோனினாலும் இடுப்பு. ஸோ அவளுடைய இடுப்பு எப்படி இருக்குன்னா புலின ஆபோக, இதே தான் புலினம் போன ஸ்லோகத்தையும் வந்தது. புலினம்னாலே மணல் குன்று. ஸோ மணல் குன்று நல்ல பெருசு பெருசாக நல்ல குன்றுகளாக இருக்கும். அதை வெட்கப்படுத்தக்கூடிய, ஸோ இவளுடைய இடுப்பு அதை விட பிரமாதமாக பிரகாசமாக இருக்குது. ஸோ அதுவே வெட்கப்படுறது. அப்பேற்பட்ட ஷோனி இடுப்பை உடையவள். இச்சு பாண்டியக, பாணினா கை. ஸோ இக்ஷு பாண்டியகன்னு என்னது, கரும்பு போன்ற கைகள் அப்படின்னு என்னது, நல்ல மென்மையான கைகள். காஷ்சன காமாரி கேலி சாட்சின்யக, காமாரின்னு என்னது, காமனுடைய எதிரி யார், சிவன். காமனை எரித்தவர் இல்லையா. ஸோ சிவனுடைய கேலி சாட்சின்யக, அவருடைய விளையாட்டுக்கு ஒரு சாட்சியாக இருக்கா. ஸோ பகவானுடைய திருவிளையாடல்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த தேவி காஷ்சன, இன்னதுன்னு சொல்ல முடியாத அந்த தேவி. இது நம்ம எங்கே பார்த்தோம், நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் தாண்டவ சாட்சினி அப்படின்னு வரலையா, பிரளய தாண்டவ சாட்சினின்னு சொல்கிறோம் நம்ம தேவி அங்கே. ஸோ பகவான் பிரளயத்தில் ஊழி தாண்டவம் ஆடுறார், அதை சாட்சியாக பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அதுவே நெக்ஸ்ட்டு உடனே உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லும்போது அவளே நடனத்தில் பங்கேற்கிறா. அப்போ லாஸ்ய நடனம், ஏன் அப்போ அங்கே லாஸ்ய நடனம்னு அங்கே சேர்ந்து அவளோட ஆடுறாங்க. அனுகிரக தாண்டவம் அது பகவான் அனுகிரக தாண்டவம் ஆடும்போது அவள் சாட்சியாக இருக்க மாட்டாள். அப்போ லாஸ்ய நடனம் அவரோட ஆடுவாள். ஆனால் ஊழி தாண்டவ சமயத்தில் அவர் மட்டும்தான் ஆடுவார், இவள் சாட்சியாக இருப்பாள். ஸோ இப்படி பகவானுடைய அந்த விளையாட்டு, அந்த ஊழி தாண்டவம் இந்த மாதிரி முதல விளையாட்டுகளில் சாட்சியாக இருக்கக்கூடிய அவள் ஜியாசுகு, அவளுக்கு வெற்றி மேலோங்குகன்னு சொல்கிறார் இங்கே துர்வாசர். रुचिवेण्यः पुलिन आभोगत्रपाकरश्रोण्यः जिन्यासुः इक्षुपाण्यः काश्चन कामारिकेलि साक्षिण्यः तपनीय अंशुकवांसि द्राक्षामाधुर्य नास्तिकवचांसि कतिचन शुचं महांसि क्षपयतु कपालितोषितमनांसि. ஓகே, தபனீய அம்சுகம். தபனீயன்னு தவிக்கிற அந்த உருக்கிய தங்கம், அதான் தபனீயா, உருக்கிய தங்கம் போன்ற அம்சுகா ட்ரெஸ்ஸு. தேவியோட ட்ரெஸ்ஸு அப்படி பளபளன்னு ஜொலிக்கிறது, உருக்கிய தங்கம் போல ஜொலிக்கிறது தான். பாம்சி, ஒளி கொடுக்கக்கூடியதாக. திராட்சா மாதுரியம் இருக்கே, அவளுடைய வச்சாம்சின்னு அவள் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு இனிமையாக இருக்குன்னா, இந்த திராட்சையோட இனிமை, திராட்சா ரசத்தோட அந்த மாதுரியம் நாஸ்திகா இல்லவே இல்லை. திராட்சையில் இனிப்பு இருக்கான்னு, இனிப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவளுடைய பேச்சோட இனிமை அப்படி இருக்குது. கதிச்சன சுச்சம் மகாம்சி. ஸோ இது லாஸ்ட் வரணும், ஷபயந்து லாஸ்ட் வரணும். கபாலி தோஷித மனாம்சின்னா மனம். கபாலி மனாம்சி தோஷித. கபாலிங்கிறது யார், கபாலத்தை கையில் ஏந்திய சிவன். சிவனுடைய மனத்தை ஆனந்திக்க வைக்கக்கூடியவள், ஆனந்தப்படுத்தக்கூடியவள். தோஷித சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த தேவி. கத்திச்சன் மகாம்சி சுச்சம், பெரிய கவலை. சுச்சன கவலை, என்னுடைய மனசில் பெரிய கவலை இருக்குது. மகாம்சி சுச்சம் சபயந்து, அதை நீக்க வேண்டும் தேவி. எனக்கு இப்பேற்பட்ட தேவி என்னுடைய கவலைகளை நீக்கட்டும். तपनीयांशुकवांसि द्राक्षामाधुर्य नास्तिकवचांसि कतिचन शुचं महांसि क्षपयतु कपालिदोषितमनांसि. தோஷிதா சொல்லுங்க.
असितकचम् आयत अक्षं कुसुमशरं कूलमुद्वह कृपात् आर्द्रम् आदिमरस अधिदैवतम् अन्तःकलये हर अङ्कवासिमहः. ஓகே. அசித கச்சம், கச்சம்னாலும் முடி. ஸோ எத்தனை வார்த்தை திருப்பி திருப்பி வருது பாருங்கள். ஸோ கச்சம், ஸோ அசிதன பிளாக் கலர், சிதான்னா ஒயிட்டு, அசிதான்னா பிளாக்கு. இதே மாற்றியும் வரும். சிதாங்கிறது ஒயிட்டும் வரும். அப்போ அசிதான்னா சிதான்னா பிளாக்னு சொல்லுவோம், அசிதான்னா ஒயிட்டு சொல்லுவோம். கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து சிதாக்கு பிளாக் அண்ட் ஒயிட். நார்மலாக சிதான்னா ஒயிட்டுன்னு நார்மல் அர்த்தம். ஸோ அசித கச்சம் பிளாக்கான முடி, ஆயத அக்ஷம் நீண்ட விசாலமான கண்கள், அக்ஷம் கண்கள், குசும ஷரம் தேவியோட ஷரம் என்னது, பூக்களாலான அம்புகள். அதில் தான் காமேஸ்வரி வச்சுருக்கக்கூடிய ஷரங்கள் வந்து பூக்களாலான குசுமன பூக்கள், அப்படிப்பட்ட அம்புகள். கூலம் உத்வக கிருபா ஆர்திரம், கனிவு, ஆர்திரம்னா கனிவு, கனிவான அந்த கிருப்பை இருக்கு இல்லையா, அது வந்து கரை புரண்டு கருணைன்ற. கூலம் உத்வக, உத்வகன்னு அது கரையை தாண்டி, உத்வகதி அதை மீறி செல்கிறது. ஸோ கூலம் உத்வக கரையை மீறிய கரை புரண்ட கிருப்பை, அவளுடைய கனிவான அந்த இது கிருப்பை. ஆதிம ரச அதிதைவதம், முதல் ரசம் சிங்காரம், அந்த சிங்கார தெய்வத்துக்கு அதிஷ்டானம், அந்த ரசத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவள் காமேஸ்வரி, பேரே காமேஸ்வரி. ஸோ சிங்காரசத்துக்கு அதிதேவதை. ஹர அங்கவாசி மகக, ஹரன் சிவனுடைய அங்க மடியில் வசிக்கக்கூடிய, சிவனுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய மகக அந்த ஒளி தேஜஸ். அந்த கலையே அகம், அந்த கலையே நான் என்னுடைய மனசில் தியானிக்கிறேன். இப்பேற்பட்ட தேவியை நான் மனதில் தியானிக்கிறேன். असितकचम् आयत अक्षं कुसुमशरं कूलम् उद्वह कृपा आर्द्रम् आदिवारस आदिदैवतम् अन्तःकलये हर अङ्गवासी महः. कर्ण उपान्ततरङ्गित कटाक्ष निस्पन्दिकण्ठदग्न कृपाम् कामेश्वर अङ्कनिलयां कामपि विद्यां पुरातनीं कलये. வித்யாம் புராத்தனையும் கலை. ஓகே. கர்ண உபாந்த, உபாந்தன காது கிட்டக்க, உபாந்தம் அப்படி காது கிட்டக்க, தரங்கித கட்டாட்ச காது வரை நீண்ட பார்வை. ஸோ தேவியுடைய கட்டாட்சமானது காது வரை நீண்ட பார்வையாக அந்த கடைக்கண் பார்வை இருக்குது. தரங்கித்தன அலை மாதிரி அலை அடிச்சுட்டு காது வரை நீண்ட பார்வை. ஸோ நிஷ்யந்தி கண்ட தக்ன கிருபாம், தக்னாலும் ரீச்னு அர்த்தம், சேரும் அடையக்கூடிய. அப்போது கண்ட தக்ன கிருபாம், கழுத்து வரை கிருப்பை நீண்டிருக்கிறதுங்கிறார். நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கழுத்தை இழுத்துருவோம் இல்லையா, அவனுக்கு கழுத்து வரை கோபம் வரும்போம், கழுத்து வரைக்கும் கோபம் வரும். அப்படி கழுத்துக்கு இதெல்லாம் கொலோக்கியலாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த வார்த்தை மாதிரி தான் இங்கே இருக்குது. கண்டதக்ன கிருபான கழுத்து வரை செல்லக்கூடிய கிருப்பை. ஸோ அவருடைய கிருப்பை வந்து பொங்கி பொங்கி வழிந்து நிஷ்யந்தினா வெளிவந்து வெளி அப்படியே இது பிரவாகமாக வரக்கூடியது. அதான் நிஷ்யந்த கண்டதக்ன கிருபாம், கழுத்து வரை வெளியே வரக்கூடிய, கழுத்துலேருந்து வெளியில் வரும் அப்படியே கிருப்பை, உள்ளேருந்து பொங்கி பொங்கி பிரவகிச்சு கழுத்துலேருந்து அப்படி வெளியில் வரக்கூடிய அப்படிப்பட்ட கிருப்பையோடு கூடியவள். காமேஸ்வர அங்க நிலையாம், காமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பகவானுடைய அங்க மடியில் வீற்றிருக்கக்கூடிய அதே வாசஸ்தலமாக நிலையமாக கொண்டுள்ள காமேஸ்வரி. புராதனீம் வித்யாம், ஆதி வித்யா. ஸோ தேவி தான் ஆதி வித்யான்னு சொல்லக்கூடியவள். அவளே தான் பகவானை வச்சுண்டு நீ வந்து இந்த வித்தியைகள்லாம் கிரியேட் பண்ணுன்னு சொன்னால் சிவன் அதனால் 64 கலைகளை சிருஷ்டி பண்ணினார். அதுக்கப்புறம் இது போராது, இதுக்கெல்லாம் சாரமாக ஒரு முக்கியமான ஒரே ஒரு வித்தியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஸ்ரீவித்யா. அந்த ஸ்ரீவித்யாவை பகவான் உண்டாக்குறார். அது சௌந்தர்யலகரில் பார்த்தோம் நம்ம. ஸோ புராதனி வித்யா, அப்படிப்பட்ட ஆதி வித்யா ரூபிணியாக இருக்கக்கூடிய காமேஸ்வரி, காமபி வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவியை கலையென தியானம் செய்கிறேன். ராதே கிருஷ்ணன் மேம். படிக்கட்டுமா? ஓகே. கர்ண உபாந்த தரங்கித கடாட்ச நிஷ்யக்தி கண்டதக்ன கிருபாம் காமேஸ்வர அங்கநிலையாம் காமபி வித்யாம் புராதனீம் கலையே.
அரவிந்த காந்தி அருந்துத விலோச்சன த்வந்த்வ சுந்தர முகேந்துஹு சந்த கந்தல மந்திரம் அந்தఃபுரம் ஐதுகே சேகரம் வந்தே. அரவிந்த காந்தி அருந்துத, துதனம் பண்ணுறதுனாலே பீடிக்கிறன்னு அர்த்தம். அருந்துதனை நன்றாக பீடிக்கக்கூடிய அரவிந்த காந்தி அருந்துத. அரவிந்தன இது தாமரை. ஸோ தாமரையுடைய அந்த அழகை, அந்த காந்தி, அந்த ஒளியை அருந்துத பீடிக்கக்கூடிய விலோச்சன துவந்துவ, 2 கண்கள். துவந்துவன்னா 2, விலோச்சன துவந்த 2 கண்களும் தாமரை போன்ற கண்கள். ஆனால் தாமரையை விட ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அந்த தாமரையோட அழகையே, அந்த அழகையை பீடிக்கிறதா இருக்கா அந்த விலோச்சனம். அப்போ பார்த்தா அதை விட அழகாக இருக்குன்னு சொல்கிறேன். சுந்தர முக இந்து. இந்துன்னா என்னது? சந்திரன். ஸோ முக இந்து, முகச்சந்திரன் வந்து ரொம்ப சுந்தரமாக, ரொம்ப அழகாக இருக்குது அவளுடைய வதனம், முகம். ஸோ சந்த கந்தல மந்திரம். கந்தலம்னாலே பெருக்கெடுக்கிறது. ஸோ சந்த கந்தல மந்திரம் சொன்னா வேத பெருக்குடைய அந்த மந்திரம் இருப்பிடம். ஸோ வேதமே அவள்கிட்ட தான் வருது. ஸோ வேத விழுப்பொருளாக இருக்கக்கூடியவள். ஸோ சந்த கந்தல, சந்தகன வேதம். ஸோ வேதத்துடைய பெருக்குடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியவள். 5 சேகரம் அந்தப்புறம். 5ன்னு இந்து. இந்து சந்திரனை தலையில் வைத்திருக்கக்கூடிய சிவன். சிவனுடைய அந்தப்புறம்னு என்னது? மனைவி இல்லையா? சிவனுடைய மனைவி, அந்தப்புறத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் மனைவிகள். ஸோ அந்தப்புறம் வந்தே, நமஸ்கரிக்கிறேன். அரவிந்த காந்தி அருந்துர விலோச்சன த்வந்த்வ சுந்தர முகயந்து சந்த கந்தல மந்திரம் அந்தப்புரம் 5 சேகரம் வந்தே. பிம்பனி குறும்படம்பர விடம்ப கச்சாயமம்பரவலக்னம் கம்பூக கலமம்புதகச்சம் பிம்போகம் கிமபி சும்பது மனோமே. பிம்பின்னு சொன்னால் டிஸ்க்குன்னு அர்த்தம். இங்கே என்ன டிஸ்கை மீன் பண்ணுறான்னு சொன்னால் சந்திரமண்டலம், சூரிய மண்டலம், இதை மாதிரி உள்ள பெரிய மண்டலங்களில் அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்க் ஆட்டமாக இருக்கு இல்லையா? ஸோ சந்திரமண்டலம், சூரிய மண்டலம் இந்த மாதிரி. ஸோ பிம்பி நிகுரும்ப டம்பர. நிகுரும்பம்னா டோட்டலான்னு அர்த்தம். நிகுரும்பம்னா டோட்டல். ஸோ டம்பரன்னு சொன்னான்னா அந்த டோட்டலாக உள்ள ஏரியா அல்லது மாஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ நிகுரும்ப டம்பர விடம்பனது அதை அப்படியே மாக் பண்ணுறது, அதாவது கேலி பண்ணுறது. ஸோ அது டோட்டலாக அந்த சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டலங்களையே கேலி பண்ணக்கூடிய கச்சான்னு சொன்னான்னா அந்த இடுப்பு, பெட்டக்ஸ். ஸோ கச்சா அயம்னு சொன்னான்னா இந்த தேவியுடைய அந்த இடுப்பாகப்பட்டது டோட்டலாக சூரிய மண்டலமாவோ சந்திர மண்டலமோ எல்லாத்தையும் மறைக்கக்கூடியதாக அவ்வளோ பெரிசாக இருக்கிறது அவளுடைய தேவியுடைய இடுப்பு. அம்பர வலக்னம்னாலும் சொன்னால் இது அந்த வளைந்த வலக்னம் சொன்னான்னா அந்த இடுப்புங்கிற அர்த்தம் இங்கே வருது. ஸோ கச்சான்னு சொன்னான்னா அந்த இடுப்பை சுற்றி உள்ள அந்த இது ஆபரணம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மேகலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 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 இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய வானத்தையும் மறைக்கக்கூடிய அம்பர வலக்னம். ஸோ அம்பர பிம்பி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த வானத்தில் இருக்கக்கூடிய சந்திர மண்டலம், சூரிய மண்டலத்தை எல்லாத்தையுமே மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்பரம்னு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்தோம்னாலும் ட்ரெஸ்ஸு, அல்லது அந்த கச்சாங்கிறத வெயிஸ்ட் ஆபரணம்னு எடுத்துட்டோம்னா மேகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகோடு இருக்கா தேவியோட பெட்டக்ஸை இங்கே வர்ணிக்கிறாருங்க. கம்புகலம், அவருடைய கழுத்து எப்படி இருக்குன்னு சொன்னாலும் சங்கு போன்ற கழுத்து. கம்புன்னு சங்கு போன்ற கழுத்து. அம்புத கச்சம்னா முடியாகப்பட்டது. அம்புதம்னா மேகம்னு அர்த்தம். அம்புனா வாட்டர், தம்னா தரக்கூடியது, தண்ணீரை தரக்கூடியது என்னது? மேகம். ஸோ அம்புதம் கச்சம். ஸோ மேகத்தை போன்ற முடி. பிம்போகம் அப்படின்னா பிம்பன்னு சொன்னால் கொவ்வைப்பழம் போன்ற அந்த உதடுகள். ஸோ பிம்போகம். ஸோ கொவ்வைப்பழத்தை தோற்கடிக்கக்கூடிய அந்த உதடுகள். கிமபி சும்பது மனோமே, அப்பேற்பட்ட தேவி என்னுடைய மனசில் வந்து முத்தமிடட்டம்னு என்ன அர்த்தம்? மனசில் நான் தியானிச்சுட்டே இருக்கேன், தேவி அந்த இடத்துல வந்து உட்காந்து என்னுடைய மனதை முத்தமிடட்டும்னு சொல்கிறேன். டம்பர விடம்ப கச்சா அயம் அம்பரவலக்னம் கம்புகலம் அம்புதகச்சம்
படு